சூப்பரா கொண்டு போறோம். அடுத்தது இங்க யூக்கு போடுவீங்களா, ஐக்கு போடுவீங்களா? Am I not with you? நான் உன் கூட இருக்கவில்லையா? நான் கூட இல்லையா? நான் கூட இல்லையா? எத்தனை வாட்டி கேட்போம்? நான் கூட இல்லையா? இந்த பாருங்க, பியூட்டிஃபுல் வித் யூ அண்டர்லைன் பண்ணீங்க, நீங்க எழுதி அண்டர்லைன் பண்ணீங்க. இந்த வித் எல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல. அங்க எப்படி இன்னு பார்த்தோம், அட்டு பார்த்தோம், ஃபார் பார்த்தோம். அதே மாதிரி வித், அந்த வித் எல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை. இது பேரு ப்ரப்போசிஷன். இந்த 6 வார்த்தை திருப்பி திருப்பி வரும். எந்த 6 வார்த்தைங்க? அந்த அட்டு, இன்னு, பை, ஃபாரு, ஆணு, ஃப்ரம்மையும் போட்டுங்க. 6 வார்த்தை. நீ ஒரு ஆண், இப்ப ஆண், அட்டு, இன்னே 3 வார்த்தை வந்துருது இல்லையா? அது மாத்தி மாத்தி சொல்லிட்டு அடிக்கும். ஆனா நீங்க படிக்க படிக்க முடியாது. am I not with you? நான் உன்னோட இல்லையா? am I not with you? அந்த மாதிரி கஷ்டத்துல கூட உன்னோட இல்லையா? அப்புறம் பாருங்க, nowadays everyone dash Everyone is busy is work. எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. பரபரப்பான எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. வேலையில பரபரப்பா இருக்காங்க. பிஸியா இருக்காங்க. அந்த பிஸி கூட தமிழ்ல பாருங்க, பரபரப்புன்னு வரப்ப அது அந்நியமா தெரியுது பாருங்க. அந்த மொழி தமிழுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? பரபரப்பு. ஆனா பிஸி வந்து எல்லாருமே we are very busy, right? Nowadays everyone is busy in his work. பாருங்க, இந்த இடத்துல இன்னு வருது, நல்லா கவனிங்க. இன்னு நீங்க வெறும் ஆமிசார் படிக்கல, வெறும் ஆமிசார் வாஸ்வேர் படிக்கல, அது அவ்வளவு முக்கியமா இருந்தாலும் இன்னொரு விஷயத்த படிக்கிறீங்க, ப்ரப்போசிஷன் படிக்கிறீங்க. 3 பாட்டுல ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு அது. இங்க is it this bad habit? இதுதான் அவனோட கெட்ட பழக்கமா? இதுதான் அவனோட கெட்ட பழக்கமா? பாருங்க, ரொம்ப ஈஸியா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் அவனோட கெட்ட பழக்கமா? அடுத்தது, how is useful animal? ஈஸியா ஆன்லாம் சொல்ற கூடாது. யூ ஏஐஓல வர்றது இல்ல, ஒய் சவுண்டுக்கா வர்றது. இது ஒரு தனி கிளாஸா எடுப்போம். யூஸ்ஃபுல் தான் போடணும். ஆன் யூஸ்ஃபுல் போட்ட கூடாது. ஏஐஓ இருக்கலாம். அது ஏன்னு சொல்றேன், யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும், ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட கூடாது. அது ஏங்கிறத சொல்றேன். இது இப்போதைக்கு வச்சுக்கலாம், அது ஒரு கான்செப்ட் தனியா எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது பாருங்க, மருந்து எப்படி இருக்குதா? கசப்பா இருக்குதா? Medicine is bitter. அருமை அருமை. அடுத்தது, are you talkative? மருந்து கசப்பா இருக்கிறது. dash you talkative. are you talkative? அப்படின்னா தமிழ்ல என்னங்க? அப்படின்னா தமிழ்ல நீ பேசிட்டே இருப்பியா? அவன் ஆர் யூ டாக்கட்டிவ், அவ்வளவுதான். நீ பேசிட்டே இருப்பியா? என்ன உளறுவாயா லூசு வாய மாதிரி நீ பேசிட்டே இருப்பியா? ஆர் யூ டாக்கட்டிவ்? நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க. ஆர் யூ டாக்கட்டிவ்? ஆர் யூ டாக்கட்டிவ் பர்சன்? மூடியா இருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி. எப்ப பட்டாலும் என்ன உளறுவாயினா ஓட்ட வாயினா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க தமிழ்ல, பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. ஆர் யூ டாக்கட்டிவ்? இங்க அப்படியே ஆப்போசிட். அவர் ரொம்ப வெக்கமான கூச்சப்படுறவர். வெரி குட், வெரி குட், வெரி குட். My parents are busy. இந்த வேலையில பாருங்க, இன்னும் பாருங்க, நல்லா பாத்துங்க. in this work, இந்த வேலையில. பெற்றோர்கள் இந்த வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அருமை. இப்ப பாருங்க, இது அடிக்கடி நம்ம பேசுற வார்த்தை தான். I am not selfish. அவ்வளவுதான். நான் சுயநலமற்றவன், அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோம். நான் சுயநலவாதி இல்ல. நான் சுயநலவாதி இல்ல. நான் சுயநலவாதி இல்ல. இது பாருங்க, இல்ல, I am not. என்ன அருமையா வருது பாருங்க. I am not selfish, he is not selfish, she is not selfish, they are not selfish. நீங்க எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகலாம். ஆனா இப்படி இந்த வார்த்தை வரணும். இது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஈஸியா மிஸ் பண்ணிடலாம். Does this is true? Is this news true? எஸ்ல முடிஞ்சா இந்த செய்தி உண்மையா? இந்த செய்தி உண்மையா? இது புரளியா உண்மையா? உண்மையா புரளியா? Is this news true? Is this news true? எவ்வளவு அருமை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. These clerks,
அங்க பாருங்க நர்ஸ் பத்தி These efficient clerks இல்ல. These clerks are not effective. not efficient. Not in efficient. the not efficient என்னங்க இந்த ஒர்க் அந்த என்ன அந்த clerk, இந்த வேலையில அந்த உதவியாளர் அந்த உதவியாளர்கள் இந்த வேலைக்கு தகுதி அல்ல. ஆமா என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சரியில்லை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்கன்னு. இந்த கிளர்க் வந்து அவங்க வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் நாட் எஃபிஷியன்ட் ஒர்க். வெரி குட், வெரி நைஸ். நெக்ஸ்ட், He is a capable lawyer. அவர் ஒரு தகுதியான வழக்கறிஞர். நல்ல என்ன எபிலிட்டினாக்க என்னங்க, அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு, எபிலிட்டி இருக்கு, கேப்பபிள் என்னங்க அவருக்கு தகுதி வாய்ந்தங்கிறது ஒண்ணு. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க தகுதியான கேப்பபிள், நல்ல அவரால செய்யக்கூடியது, அவரால பண்ணக்கூடியது, அவரால நல்ல ஒர்க் பண்ண முடியும். கேப்பபிள் என்ன அருமையான வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கேஷுவலா இருக்கும். அவன் கேப்பபிளே இல்லப்பா, நம்ம தமிழ்லயே சொல்லுவோம். அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லப்பா, அவனுக்கு கேப்பபிலிட்டி இல்லப்பா, எல்லாம் ஒரே வார்த்தையில வந்து பாருங்க. திறமை, கேப்பபிள் லாயர்னா திறமையான வக்கீல் எழுதியா, அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி வார்த்தையெல்லாம் பாக்குறேன். இங்க பாருங்க, எத்தனை வார்த்தை வாழ்க்கையில எத்தனை வாட்டி சொல்லிருப்போம். நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றப்ப, அன்னைக்கு ஒரு நாள் வேலை முடிச்சு அருமையானது. நான் களைப்பா இருக்கிறேன். Dash your father angry with you. என்ன அருமையா பாருங்க, இந்த with you வந்திருப்பாங்க. Is your father angry with you? அப்படின்னா அப்பா மேல கோவத்துல இருக்காரா, அப்பா மேல கோவமா இருக்காரா, அவ்வளவுதான். உங்க அப்பா உன்னோட கோவத்துல இருக்காரா, உன்னுகிட்ட உன்னோட வித் யூ ஆங்கிரின்னு வந்தா வித் யூ தான் வரும். நீங்க அப்படியே ஆங்கில தமிழ் படுத்த முடியாது. வித் யூ தான், ஆங்கிரி வித் யூ. வாட் இஸ் ராங் வித் யூ, உனக்கு என்னப்பா பிரச்சனை, வாட் இஸ் ராங் வித் யூ. இந்த வித் யூ பாருங்க எத்தனை வாட்டி வரும் பாருங்க. அதுக்காகவே இதை நீங்க வந்து பார்க்கணும். நான் கேபிட்டல் ஐ போட்டிருக்கேன், ஏன்னா அது ஆரம்பிக்குது இந்த வார்த்தை. அவர் எனிமி, our enemy is not strong. ஒரு எனிமி தான். நம்மளுடைய எதிராளி எதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்ட்ராங்னா என்ன, உறுதியா இல்ல, பலமா இல்ல. பலம் பலகீனம், பலமா இல்ல. ஸ்ட்ராங் வந்து பலம்னு சொல்லலாம், பலமா இல்ல. அருமையா வந்து அப்படியே ஆப்போசிட்டா கேக்குறது. பலவீனமானவங்களா, நம்ம பலகீனமா இருக்கோம். ஆர்வி வீக், வீக் அதன வி தான, வி தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 86 ரொம்ப முக்கியம். 86 ரொம்ப முக்கியம். There is a few kind man in. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமா. There are, sorry, okay there na அவர்கள் இருக்காங்க. இங்க பாருங்க, a few kind men. There are a few kind men in the world. இந்த உலகத்துல few good men ஒரு ஹாலிவுட் மூவி இருக்கு. இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் கம்மியான நல்ல மனிதர்கள் இந்த கொஞ்ச நாள் இருக்காங்க. அன்பான மனிதர்கள் இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் இருக்கு. இது பாசிட்டிவா சொல்றது, நெகட்டிவ் இல்ல. கொஞ்ச நாள் நல்ல ஆளுங்க இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. ரைட், அது நிறைய பேர் இருக்குங்க. உலகத்துல உங்களை மாதிரி கொஞ்ச நாள் நல்ல ஆளுங்க இருக்கிறதுனாலதான் உலகம் இன்னும் இருக்குது அப்படிம்பாங்க. அதுதான் there are a few kind men. There are a few kind men in this world. இந்த மென்னு வர்றதுனால வருது. இங்க பாருங்க. Are you good in this team? Are you good? Capital R, capital A போட்டுருங்க. இந்த கேபிட்டல் ஏ போட்டோடனே அந்த செட் வந்துடும் நமக்கு. நம்மளால கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இது கேள்வி, இது பதில் கிடையாது. இந்த விளையாட்டுல நீ நல்லா பண்ணுவியா, நல்லா பண்ணுவியா, இந்த இதுல வந்து நல்லா பண்ணுவியா. தீஸ் பீப்புள் அருமையா சொல்றாங்க. கிரீடி, அந்த கிரீடிங்கிற வார்த்தை நல்லா இது பண்ணணும். இது நம்ம லைஃப்ல எப்பயாவது பண்ணுவேன். வாடகை இவ்வளவு கேட்கிறாரு, ஏப்பா இவ்வளவு கிரீடியா இருக்காரு, ஏதோ ஒரு விதத்துல வந்து இவ்வளவு பேராசப்படக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம தமிழ்லயே பேசுவோம். இந்த மாதிரி வார்த்தைகள் உடனே இங்கிலீஷ்க்கு வரும்.
தமிழ் வந்தா இங்கிலீஷ், இங்கிலீஷ் வந்தா தமிழ் வரணும். தீஸ் பீப்புள் ஆர் கிரீடினா ராஜ்காந்தி சார் தமிழ் படுத்துங்க. தீஸ் பீப்புள் ஆர் கிரீடி. அவர்கள் இந்த பேராசைப்படுகிறார்கள். மனிதர்கள், இந்த மனிதர்கள், இந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள் இந்த பேராசைக்காரர்கள் மனிதர்கள் பேராசைப்படுகிறார்கள். பேராசைக்காரர்களாக இருக்கிறார்கள். பேராசைக்காரர்கள் இது எதுக்கு இதை சொல்றோம்னா, இது வந்து அச்சாணி அடிச்ச மாதிரி நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப அந்த 6 வேற மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்கா டென்ஸ் மாறிடும் மைண்ட்ல. ராஜ்காந்தி சார் நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? 6 வெறும் 6 புரியுது. பெருசா தெரியாது. 6 வேற மாத்துறப்ப நீங்க மாத்தி ஆகணும். அப்ப ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப ஃபோர்ஸ் பண்ணி இருந்தார்கள்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அந்த காலத்துல அவங்க இருந்தாங்கப்பா Yes, sir. பேராசை. இப்ப எல்லாம் அப்படி இல்லப்பா அவங்க அப்படின்னு சொல்றப்ப they were greedy but they are not greedy now. ராஜ்காந்தி சார், they were greedy but they are not greedy now. இருந்தார்கள். எவ்வளவு அருமையா வந்தது பாருங்க. அதுதான் முக்கியம். இந்த Okay. காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதுதான் முக்கியம். சோ இலக்கணத்தோட அடிநாதமே அங்கதான் இருக்கு. ரைட், இங்க பாருங்க, இது சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இது கொண்டு Is வாங்க. this your Is favorite this color? your favorite color? Yeah, அருமை அருமை அருமை. இது உன்னுடைய favorite color இருந்ததா? சூப்பரா இருக்கு. சொன்னாங்க. இருக்கு. இப்ப யுவர் ஃபேவரட் கலர்ங்கிறது ஒரே ஒரு கலர், இட்டுக்கு பதில் வருது. அந்த இட்டுக்கு அதனால இஸ். அப்புறம் அடுத்தது காட். God is God is everywhere. everything. காட் இஸ் எவ்ரிவேர். எங்க பார்த்தாலும் ஆம்னி பிரசன்ட், எங்கேயும் இருக்காரு. அருமை. கடவுள் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறார். அடுத்தது 91. Are your sister not? Careful. Is your Is your sister ஒரே ஒரு not sister fond தான் of- பண்றோம். not listening to music? இப்ப எப்ப ஆறு வரும்னா are your sisters ஒரு 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 Sisters. Okay. Sisters. ஒண்ணே ஒண்ணுதான். அது யுவர் Not நாட் ஃபாண்ட் ஆஃப். அருமையா எழுதிக்கீங்க. ஃபாண்ட் மட்டும் தனியா வராது. ஃபாண்ட் ஆஃப் வருது பாருங்க. ஃபாண்ட் ஆஃப்னா விருப்பப்படுறது, பிரியப்படுறது. Is your sister not fond of listening to music? தமிழ் சொல்லுங்க. Is your sister not fond of listening to music? உன்னுடைய தங்கை உன்னுடைய சகோதரி, உன்னுடைய சகோதரிக்கு இசை கேட்பது விருப்பம் இல்லையா? அருமையா சொன்னாங்க பாருங்க. Listening. உன்னுடைய இசையை கேட்பது விருப்பம் இல்லையா? எனக்கு வேற ஒரு வாய்ஸ் பின்னாடி போயிட்டே இருக்கு சார். உங்கள் ஏதோ சவுண்டா? வேற குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க. இதே கிளாஸ் சொல்லி தராங்களா வேற எதுவும் சொல்லி உன்னுடைய தங்கைக்கு இசை கேட்பதில் விருப்பம் இல்லையா? அவ்வளவுதான். உன்னுடைய தங்கைக்கு இசை கேட்பதில் விருப்பம் இல்லையா? இங்க என்ன கத்துக்கணும்னா, லிசனிங்க்கு அப்புறம் வெறும் மியூசிக் போட்டு எனக்கு ஆடியோ நிறைய வருது. லிசனிங், வாட் இஸ் யுவர் ஹாபி? லிசனிங் மியூசிக். அப்படி சொல்லக்கூடாது. லிசனிங் டு மியூசிக் தான் சொல்ல, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க பாருங்க. அப்புறம் ஃபாண்ட் வர்றப்ப ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கும். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ், எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஃபாண்டுக்கு அப்புறம் ஆஃப் வரும். அப்ப அந்த ஃபாண்டும் ஆஃப் அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லிசனிங் டு மியூசிக் அந்த டியூ வரணும். அப்ப அந்த ஆஃப் எவ்வளவு முக்கியம், டூ எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம ஆங்கில கற்றல இந்த ஆஃப் டூ நான் சொன்ன பை வித் இன்னு ஆன் ஆட்டு இதை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அடுத்தது பாருங்க, மை பேரண்ட்ஸ் Are fine. Are fine. Parents are fine. போட்டீங்கன்னா இஸ் ஃபைன். டாஷ் இன்னு வருது பாத்தீங்களா? Is he in his village? அவர் அவன் ஊர்ல கிராமத்துல தான் இருக்கானா? அவன் ஊர்ல தான் இருக்கானா? அவன் அவர் ஊர்ல தான் இருக்கான். அவர் கிராமத்துல அவன் ஊர்ல தான் இருக்கானா? ஊர்ல தான் இருக்காரு. ரைட், வெரி குட். மை பேரண்ட்ஸ் ஆர் ஃபைன். என்னுடைய பெற்றோர்கள் நன்றாக இருக்கிறார்கள். என்னுடைய பெற்றோர்கள் நலமாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். யுவர் கார் பார்க் இந்த கேர்ஃபுல்லா பார்க்கணும். கேர்ஃபுல்லா பண்ணணும். தப்பா Is your car parked in the Is your car parked in parking the place? Is your car சூப்பரா சொன்னாங்க. parked in the parking place? எத்தனை வாட்டி உங்க கார் பார்க்கிங்ல தான் இருக்கா? பார்க் ஆயிருக்குதா? இப்ப என்ன தெரியுங்களா, இந்த பார்க்கிங் இன்னு இதெல்லாம் எப்படி வருது? எத்தனை இன் பார்த்துட்டோம் பாத்தீங்களா? இல்லைங்க, ஒரு 20 வாட்டியாவது இன் பார்த்திருப்போம். அதுதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ we dash worried. Are worried. நாங்கள் Are worried. we அவனை are worried.
யூ ஆர் ஒரீடு. நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராவது சொல்லுவாங்க ஐ ஆம் ஒரீடு, ஐ வாஸ் ஒரீடு, வி ஆர் ஒரீடுன்னு நீங்க நார்மலா பேசுறப்பயே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வி ஆர் ஒரீடு வர்றப்ப நீங்க எல்லா செட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ ஆம் ஒரீட், வி ஆர் ஒரீட், யூ ஆர் ஒரீட், யூ ஆர் ஒரீட், ஹி இஸ் ஒரீட், ஷி இஸ் ஒரீட், இட் இஸ் ஒரீட், தே ஆர் ஒரீட். அப்புறம் இந்த பாசிட்டிவ் மைண்ட்ல கொண்டு வரணும். ஐ வாஸ் ஒரீட், வி வேர் ஒரீட், யூ வேர் ஒரீட், யூ வேர் ஒரீட், he was worried, she was worried, it was worried, they were worried. அததான் கொண்டு வரணும் மைண்ட்ல. இது ஒரு வாக்கியத்துக்கு இல்ல, இதுக்கு பின்னாடி எந்த வாக்கியம் வேணாலும் உங்களுடைய டென்ஸ் நாலேஜை வச்சு உள்ள கொண்டு வரும். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். His grandmother dash a religious lady. Is a religious lady. Super, super. Grandmother is. This news. Careful. This news. This news is News is very in every Is the news. every newspaper. In every in every newspaper. அந்த இன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்பா The news படிக்கிறப்பெல்லாம் இருக்கிறது. இந்த செய்தி வந்து Neighbors ஒரு are நியூஸ் பேப்பர்லயே இருந்தது. மை நெய்பர்ஸ், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள். My neighbors are Are- polite. சூப்பர். அவ்வளவு முக்கியமான வேர்டு மை நெய்பர்ஸ் ஆர் பொலைட். நெய்பர்ஸ் நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்னு வச்சுட்டு நம்ம லைஃப் எப்படி ட்ரீட் பண்றோம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. மை நெய்பர்ஸ் ஆர் பொலைட். சூப்பரான ஒரு வார்த்தை அது. ஸ்பெல்லிங் பாத்தீங்களா, இந்த யூவை கட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் வந்து My boy. BORS போடுவாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து BOURS போடுவாங்க. பாத்துக்கணும். அடுத்தது 99. Is Are your- you against us? sorry. இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆர் யூ அகெயின்ஸ்ட் அஸ், பளிச்சுன்னு இருக்கணும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம். ஏன்னா லைஃப்ல நீங்க இங்கிலீஷ் பேசணும்னா இந்த மாதிரி வாக்கியத்தை ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திட்டே இருக்கணும். ஆர் யூ அகெயின்ஸ்ட் அஸ், தமிழ்ல ஆர் யூ அகெயின்ஸ்ட் அஸ். நீ என்னை எதிர்க்கிறாயா? எங்களுக்கு எதிரா இருக்கியா நீ, எங்களுக்கு எதிரியா இருக்கியா, எங்களுக்கு எதிராக இருக்கிறாய். எங்களுக்கு எதிரியா இருக்கியா நீ, எதிரா இருக்கியா நீ, எங்களை எதிர்க்கிறியா நீ, எங்களை எதிர்க்க பாருங்க. ஆர் யூ அகெயின்ஸ்ட் அஸ். எங்களை எதிர்க்கிறாயா? ரைட், இங்க பாருங்க. I am happy now. அப்படின்னா நான் இப்பொழுது சந்தோஷமா நான் இருக்கிறேன். இப்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ரைட், நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஒண்ணு இல்ல, ஒரு 100 வாக்கியம் சர்வசாதாரணமா பண்ணணும்.